டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சுல விரோஸ் தம்பதி அவங்களுடைய ரீசெண்டான ஒரு சம்பவம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டில் போயிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன விஷயம்னா, பிப்ரவரி 26 நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் நடிகை ரஷ்மிகா மந்தனா இருவருக்கும் திருமணம் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா 2 பேருக்கும் வந்து ஒரு ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷனுக்கு அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது போக செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு குட்டி பொண்ணுடைய வீடியோ வந்து நல்லா இணையத்துல வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன விஷயம்னு பார்த்துட்டோம்னா, அந்த கியூட் கேர்ள் வந்து கியூட்டா ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி உங்களுடைய திருமணத்துக்கு வந்து எங்களை ஏன் கூப்பிடவே இல்லை, அப்போ நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டா தன்னுடைய விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லா வந்து பிச்சுட்டு போயிருக்கு, நல்லா வைரல் ஆயிருக்கு. இந்த குட்டி பொண்ணோட வீடியோவை இந்த விரோஸ் கப்பிள்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி அவங்களும் அவங்க தரப்புல இருந்து ஓகே, இந்த பொண்ணு வந்து அதாவது அந்த கியூட் கேர்ள் வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, எங்களை ஏன் இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபடி அவங்க ஃபேமிலிக்கே வந்து இந்த இன்வைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி உங்க ஃபேமிலியும், அதாவது அந்த குழந்தையோட ஃபேமிலி ஒன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. விரோஸ் கப்புள்ஸ் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே அந்த குழந்தைக்கு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த மாதிரின்னு பார்த்துட்டோம்னா, ரஷ்மிகா மந்தனா விஜய் தேவரகொண்டா 2 பேருமே வந்து தன்னுடைய கையால வந்து அந்த குழந்தைக்கு வந்து சர்வ் பண்றாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு வந்து ரஷ்மிகா மந்தனா வந்து லட்டு வைக்கிறாங்க. லட்டு வச்சுட்டு நெத்தியில வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா, விஜய் தேவரகொண்டா வராரு. வந்து அவர் வந்து சாப்பாடு வைக்கிறாரு. சாப்பாடு வச்சு முடிச்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. இந்த வீடியோ வந்து இப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது போக அந்த குழந்தைக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த குழந்தைய வந்து அவங்க தூக்கி கொஞ்சுற விஷயங்களா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டோம்னா அது வந்து கியூட்டா இருந்திருக்கும். இது ஏன் வந்து அவங்க பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இதை அவங்க பண்ணாமலே கூட விட்டுருக்கலாம். ஒரு நார்மலா ஒரு வீடியோ மாதிரி அவங்க தள்ளிட்டு போயிருக்கலாம். இருந்தாலுமே இந்த விஷயத்தை அவங்க நோட் பண்ணி அவங்க ஃபேமிலியவே கூப்பிட்டு, தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு, தன்னுடைய கையால பரிமாறி ஒரு விருந்து படைச்சிருக்காங்கல்ல, இந்த விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமா வந்து பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா, அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து போட்டோஸாவும் ஷேர் ஆயிருக்கு. சோசியல் மீடியால அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தன்னுடைய வீட்டுக்கே அழைச்சு தன்னுடைய கைகளாலேயே வந்து பரிமாறி அந்த குழந்தையை வந்து மகிழ்ச்சி படுத்தியிருக்காங்க. இந்த நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் நேத்துல இருந்து இணையத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு வருது. அதுவும் பார்த்துட்டோம்னா, இந்த குட்டி பொண்ணுடைய வீடியோ வந்து அதிகமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து அவங்க விரோஸ் கப்புள்ஸோடைய ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. ஸோ விரோஸ் கப்புளுடைய இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சமயம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.